இன்றைக்கு தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தினுடைய சென்னை தலைமை அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மை அணி நிர்வாகிகளுடன் இணைந்து ஒரு புகார் மனு கொடுத்துருக்கிறோம். அந்த புகார் மனு என்பது தமிழகத்தில் பல இடங்களில் வக்ஃபு சொத்துக்கள் கடந்த காலத்தில் அபகரிக்கப்பட்டதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒன்று திரண்டு இஸ்லாமிய ஏழை மக்களுக்காக பயனளிக்கக்கூடிய அந்த சொத்தை மசூதி மதரசா புனரமைப்பதற்காக எங்களுடைய முன்னோர்கள் கொடுத்து விட்டு சென்ற அந்த சொத்தை இந்த வக்ஃபு வாரியம் முறையாக பாதுகாக்காமல் இங்கே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு உறுதுணையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஊழல்வாதிகளுக்கு உறுதுணையாக, இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு உறுதுணையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் ஏராளமான சொத்துக்கள் இன்றைக்கு ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா சென்னை சில்க்ஸ் திருவள்ளூரில் இயங்குகிற அந்த கட்டிடம் வக்ஃபு நிலத்துக்கு சொந்தமானது. ஆனால் இன்றைய தேதி வரை அவர்கள் வக்ஃபு வாரியத்திற்கு வாடகையும் தரலை, எந்த ஒரு முன்னெடுப்பும் சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் செய்யலை. இது வக்ஃபு வாரியத்திற்கு தெரியும். நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் கூட சென்னை சில்க்ஸ் மீது எந்த நடவடிக்கையும் வக்ஃபு வாரியம் எடுக்கலை. ஏன்னு கேள்வி கேட்டால் இங்கே வக்ஃபு வாரிய அதிகார இடத்துல பதில் இல்லை. சுங்குவார் சத்திரம் ஜாமியா பள்ளிவாசலுக்கு உட்பட்ட 93 கடைகள், அதில் 50 கடைகள் ஜமாத் நிர்வாகிகளை கைப்பற்றி வைத்து கொண்டிருக்கிறார்கள். 21,000 வரக்கூடிய வாடகையில் வெறும் 4,000 வக்ஃபு வாரியத்துக்கு கொடுத்து ஏமாத்துறாங்க. இது சம்பந்தமாக வக்ஃபு வாரியத்தில் நாங்கள் புகார் மனு கொடுத்து போராடிய பிறகு அவர்கள் நேரடியாக ஆய்வு செய்து ஆமாம்னு ஒத்துக்கிட்டு எங்கள்கிட்ட ரெக்கார்டு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு தேதி வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. அப்போ சுங்குவார் சத்திரம் அந்த ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் வக்ஃபு வாரியத்தில் உள்ள அதிகாரிகளுக்கும் என்ன ஊழல் தொடர்பு இருக்கின்ற கேள்வியை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் ஐயப்பன் தாங்கல்ல பூந்தமல்லி ஜமாத்திற்கு உட்பட்ட 1.5 ஏக்கர் நிலம் இருக்கிறது, வக்ஃபு நிலம். அதில் ஏறக்குறைய பாதி நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க. இன்னும் மீதி நிலம் ஆக்கிரமிக்கப்படாமல் இருக்கிறது. அங்கே உள்ள ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தருகிறேன் என்று சொன்ன இந்த வக்ஃபு வாரியம் இன்றைக்கு அதையும் விற்பனைக்காக மறைமுகமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். அது தடுக்கப்பட வேண்டும். உடனடியாக ஒரு காம்பவுண்ட் அமைத்து அந்த நிலத்தை பாதுகாக்கணுன்ற கோரிக்கையை வச்சிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அச்சரப்பாக்கத்தில் GS 123, அதே மாதிரி சர்வே எண் 252 11 ஏக்கர் வக்ஃபு நிலம், இதிலையும் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் முறையிட்டு நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட ஆக்கிரமிப்பாளர்கள் அகற்றப்பட வேண்டும், வக்ஃபு வாரியம் அதை கையகப்படுத்தணும் தீர்ப்பு சொன்ன பிறகும் கூட இன்னைக்கு தேதி வரைக்கும் அதை நடவடிக்கை எடுக்கலை. கடந்த 4 நாட்களுக்கு முன்னால் அந்த அச்சரப்பாக்கம் சப் ரிஜிஸ்ட்ராரை நாங்கள் சந்தித்து முறையாக நாங்கள் பேசிய பிறகு வக்ஃபு வாரியம் வந்தால் உடனடியாக நாங்கள் தீர்வு காண்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் வக்ஃபு வாரியம் போக தயாரில்லை. அப்போ எல்லா இடங்களிலுமே இஸ்லாமியருடைய சொத்துக்களை கொள்ளையடிப்பது தான் தமிழக அரசின் வக்ஃபு வாரியத்தின் நிலையாக இருக்கிறதா என்ற கேள்வியை நாங்கள் முன்னெழுப்புகிறோம். கடந்த ஆட்சி சிறுபான்மை பாதுகாவலன் என்று சொல்லி ஐயா ஸ்டாலின் ஏமாத்தினார். இன்றைக்கு ஐயா ஜோசப் விஜய் சொல்கிறாரு நாங்கள் தான் சிறுபான்மை சமூகத்தினுடைய அரசு அப்படின்னு. அப்போ சிறுபான்மை சமூகத்தின் பாதுகாவலன், சிறுபான்மை சமூகத்தின் அரசு என்று சொல்லக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் இத்தனை ஊழல்கள், இத்தனை சிறுபான்மை மக்களுடைய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஏன் அதை விடுவித்து முறையாக சட்டப்படி அதை ஏழை மக்களுக்கு தரலை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நாங்கள் கேட்ட பொழுது வழக்கம் போல் விசாரிக்கிறோம், பரிசீலனையில் இருக்குன்றாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்த பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய வக்ஃபு வாரியத்தில் முஸ்லீம் அல்லாத 2 நியமிக்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசினுடைய ஆணை இருக்கிறது. நீங்கள் ஏன் நியமிக்கலை என்று கேட்டால் நாங்கள் பரிசீலனை பண்ணுறோன்னு சொல்கிறாரு. பரிசீலனை பண்ணுறதுக்கு இவங்களுக்கு என்ன வேலை இருக்குது? மத்திய அரசின் உத்தரவை நடவடிக்கை தான் எடுக்கணும். அதை நடவடிக்கைக்கு கொண்டு வராமல் பரிசீலனை செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் என்றால் வாக்கு வங்கிக்காக மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தை மீறுகிறார்கள். தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கடந்த ஆட்சி போன்று இல்லாமல் சட்டத்தின் அடிப்படையில் இங்கே இந்துக்கள் 2 பேர் அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் வேறு எந்த மதத்தினரோ 2 பேரை இந்த வக்ஃபு வாரியத்தினுடைய உறுப்பினர்களாக உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும். அப்படி அனுமதிக்கப்பட்டால் தான் இங்கே இருக்கக்கூடிய புறையோடி போன ஊழல்களை அவர்களாவது வெளிக்கொண்டு வருவார்கள். இதை சொல்லும் பொழுது இது வக்ஃபு சொத்து இஸ்லாமியர்களுக்கானது என்ற ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். 2013 காங்கிரஸ் ஆட்சியில் இந்துக்களும் பல மதத்தினரும் வக்ஃபு சொத்து கொடுக்கலான்னு சொன்னதின் அடிப்படையில் இஸ்லாமியர்கள் 70 வருடமாக என்ன வக்ஃபு சொத்து என்று சொன்னார்களோ அதை 10 வருடத்திற்குள்ள இந்துக்கள் கொடுத்ததாக இன்றைக்கி ரெக்கார்டு பார்க்க முடியுது. அப்போது 4.5 லட்சம் சொத்து இன்றைக்கு 9 லட்சம் சொத்துக்களாக ஆகியிருக்கிறது என்றால் இந்துக்களில் 2 பேர் கேள்வி கேட்டால் அல்லது கிறிஸ்துவர்களோ ஏனைய சமூகத்தினரோ கொடுத்திருக்கிற சொத்துக்கள் சம்பந்தமாக கேள்வி கேட்டால் வக்ஃபு வாரியம் ஏன் பயப்படணும்? அன்றைக்கி மெஜாரிட்டி இஸ்லாமியர்கள் தானே இந்த வக்ஃபு வாரிய உறுப்பினராக இருக்க போகிறாங்க.
அப்போ மக்களை ஏமாற்றுவதற்காக மத அரசியல் செய்யக்கூடியவராக திரு ஜோசப் விஜய் மாறக்கூடாது. உடனடியாக மத்திய அரசினுடைய வக்ஃபு சட்ட சீர்திருத்த சட்டத்தை இங்கு நடவடிக்கைக்கு கொண்டு வர வேண்டும். உமீது போர்ட்டலில் உடனடியாக வக்ஃபு சொத்துக்கள் பதிவு செய்யப்பட வேண்டும். இங்கெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இன்றைக்கு வக்ஃப் வாரியத்தினுடைய அதிகார இடத்தில் நாங்கள் கொடுத்திருக்கிறோமோ உடனடியாக 30 நாட்களுக்குள் அது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது எதுவுமே நடக்கலைன்னா சிறுபான்மை சமூகத்தை ஏமாற்றுகிற ஒரு போலி அரசு தாவேக அரசு, தமிழக முதல்வர் கண்டும் காணாமல் வழக்கம் போல திமுகவை பின்பற்றுகிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து சரியாக 30 நாட்களுக்கு பிறகு எங்களுக்கு நீதி கிடைக்காவிட்டால் இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்ல பெருந்திரளான இந்து சொந்தங்களோடு கிறிஸ்துவ சொந்தங்களோடு இணைந்து நாங்கள் கோட்டையை முற்றுகையிடுவோம்.